எனக்கு கல்யாண சுந்தரம் அவங்கள 4 வருஷமா அப்படி தெரியும். அவங்க ஃபின்லாண்ட்ல வந்து மீட்டிங் நடந்தப்போ, நீங்க ஸ்கைப்ல பேசினப்போ எல்லாமே நான் அப்ப ஃபின்லாண்ட்ல இருந்தேன் நான். அதுக்கு பிறகு தான் எனக்கு நான் தமிழர் கட்சியில சரியான ஒரு ஈடுபாடு. அண்ட் இப்போ கூட என்னோட தனிமையான நேரங்கள் எல்லாம் உங்களோட குரல்ல தான் கழிஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்க எனக்கு என் அம்மாவுக்கு அடுத்ததா என் சகோதரங்களுக்கு நிகரா நான் நேசிக்கிற ஒரு சகோதரம் நீங்கள். அந்த ஒரு உரிமையில நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் உங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்புறேன். உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆசைப்படைக்கல, ஒரு வெறித்தனமா இருந்தேன் நான் அந்த சமயத்துல எல்லாம். நிறைய பிரச்சனைகள் யாழ்ப்பாணத்துல போகைக்குள்ள அங்க மக்களுக்கு நடக்கிற சில விஷயங்கள் எல்லாமே நான் உங்கள்கிட்ட பேசணும், இதுக்கு ஒரு அரசியல் களம் காண வேணும் அப்படின்ற ஒரு, உங்களை சந்திச்சே ஆகணுமன்றது என்னோட ஒரு பெரிய ஒரு வெறித்தனத்தோட இருக்கைக்குள்ள தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில என் அண்ணாவுக்கும் நண்பரா இருந்த அந்த துரமுருகன் அவங்களோட தொடர்பு கிடைச்சது. தொடர்பு கிடைச்சு அவர் உங்களை சந்திக்க வைக்கிறேன்னு ஒரு வாரத்துல இப்பதான் தேர்தல் முடிஞ்சது, ஆர்கே நகர் வருஷம் பிறக்கட்டும் அண்ணனை சந்திக்கலாம், நான் ஏற்பாடு பண்றதெல்லாம் பேசிட்டு அவர் தன்னோட சுயநலத்துக்காக என்ன பயன்படுத்தி கொண்டார். ஏதோ ஒரு காசு தேவை, ஒரு வியாபாரத்துல எனக்கு கொஞ்சம் காசு தேவை, தருவீங்களா, நான் இந்த நாள் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஓகே. உங்களுடைய கட்சியில இருக்கிற பேச்சாளர்கள் எல்லாருமே வந்து பார்க்கும்போது மரியாதைக்குரிய நபர்களா இருக்கைக்குள்ள அவர்களுடைய பேச்சை நம்பாம கடந்து போகிற சந்தர்ப்பம் எனக்கு இருக்கல. அப்ப சரி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் நான் காசு. அப்ப திருப்பி சென்னையில வரைக்கும் சந்திப்போமா, அந்த நான் காசு எனக்கு திருப்பி கொடுக்குற நாளுக்கு அவர் சென்னைக்கு வரும்போது சந்திப்போமான்னு கேட்டுறப்போ நான் வந்து அவர் காசு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லி நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல லஞ்சுக்கு போயிட்டு சந்திச்சோம். ஆனா அவர் கடைசி வரைக்கும் அந்த காசு திருப்பி கொடுக்கறத பத்தி பேசல. அதுக்கப்புறம் 2-3 சந்தர்ப்பத்துல இன்னும் கூட காசு வாங்கிட்டு என்னோட அண்ணா, என்னோட ஃபின்லாண்ட்ல இருக்கிற என் அண்ணன்கிட்ட கூட வாங்கியிருக்காங்க. நிறைய இலங்கை தமிழர்கிட்ட அவர்கள் காசு கேட்ட மாதிரி வாங்கின மாதிரியான சில செய்திகளும் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து 2-3 சந்தர்ப்பத்துல அவரை சந்திச்சது அவர்கிட்ட இருந்த அந்த காசை வாங்குறதுக்காகவே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. ஆனா இப்ப அவர் வந்து அவரை பற்றின சில குற்றச்சாட்டுகள் வரும்போது நான் ஒரு தப்பான பொண்ணாகவும் நான் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போவேன் என்ற ஒரு பிம்பத்தை உங்கள்கிட்டயும் அல்லது இந்த கட்சியில அவர் சூழ்ந்து இருக்கிற நட்பு வட்டாரத்திலையும் என்னை பற்றி தப்பா பேசி இருக்கிறதா, தப்பா நம்ப வச்சிருக்கிறதா ஒரு செய்தி எனக்கு வந்துச்சேன்னா அந்த மாதிரி இல்லை. நான் அவங்க குடும்பம் பற்றி அறிஞ்சுதான் நான் பழகினதுன்றதை விட பெரிய பழக்கம் எதுவுமே கூட இருக்கல. ஆனா அவர்கள் சொன்னது, துரைமுருகன் வந்து சொன்னது வந்து தான் வந்து நிர்பந்தத்தால கல்யாணம் செஞ்சதாகவும், நீங்கள் சீமானன்னு வந்து கேட்டுக்கொண்டதால அந்த பிள்ளைக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கறதுக்காக கல்யாணம் பண்ணதும், தான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, தன் வாழ்க்கை சீர்கட்டு போயிருக்கிறதாகவும் ஒரு பிம்பத்தை உருவாக்கி என்னட்டு பேசி கொஞ்ச நாள்ல வந்து அவரோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய தொடங்கினது. அப்படி தெரிய தொடங்கிக்கல நான் வந்து கல்யாண சுந்தரம் அவங்க கிட்டேயும் நான் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்கேன்.